Hi guys, good afternoon and welcome back to another video. இந்த வீடியோவில் we're going to talk about your நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் அவுட்லுக் நெக்ஸ்ட் வீக்காக எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி யோசிக்கலாம், ஒரு ஆப்ஷன் பயர் ஒரு ஆப்ஷன் செல்லர் எப்படி யோசிக்கணும்ட்டு வில் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை நான் சொல்லணும் ரிகார்டிங் விக்ஸ். விக்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதை அது. என்ன ஆகுது மார்க்கெட்டில் குளோபல் சினாரியோஸில். பிஃபோர் தட் நம்ம நிஃப்டி பார்க்கலாம். வாட் இஸ் அ ஸ்மால் அனாலிசிஸ் நான் சொல்கிறேன். நம்ம எடுத்தது எல்லா பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ்லேருந்து தான். நான் நிறைய பேர் ஒரே கொஷின் கேட்பாங்க எனக்கு, சார் இந்த எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் கிரிப்டோவில் யூஸ் பண்ணலாமா, ஃபோரெக்ஸில் யூஸ் பண்ணலாமா, கோல்டில் யூஸ் பண்ணலாமா? நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். சார்ட் இருந்தால் போதும். ஓகே, எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். நான் லெஃப்ட் சைட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நிஃப்டியோட சார்ட் இது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் சார்ட் இது. ரைட் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் ஓவராலாக சேம் தான் தெரியுது. ஒன் கரெக்ஷன் இங்கே, இப்படி ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒன் மூவ், இப்படி இந்த மூவ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ரேலி வந்தது, ரைட்? இந்த முன்னாடி ஒரு ரேலி வந்தது. ஆனால் வேவ்க்குள்ளே இருக்குது மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கொஞ்சம் கிளியராக தெரியுது. நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோலேருந்து இந்த லோ இந்த லோ தான் சேம், right? This is the same low. Let me just check again. One second. Okay, here. Correct. So this low here, பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் மூவ் வந்தது நிஃப்டின்னு. சேம் திங் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் வந்தது நிஃப்டியோட ஸ்பாட்டில். ஆனால் இந்த வேவ்க்குள்ளே இருக்கிற வேவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல்ல. டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட், அப் டவுன், ரிக்வயர்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் எல்லாமே கிஃப்டியில் இருக்குது. ஆனால் நிஃப்டியில் இல்லை. டைரெக்டாக ஒரு கேப்பில் வருது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. உடனே மார்க்கெட் சைட்வேஸாக போகுது. நிஃப்டி லைக் திஸ். இந்த சைட்வேஸ் பேட்டர்ன் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. பிகாஸ் ஃபுல் வீக் சைட்வேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பிளாஸ்ட். ஸோ சம் ஒன் ஹூ ஸ்டடிங் பேட்டர்ன்ஸ் யாரெல்லாம் இது படிக்கிறாங்க, திஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில். ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன் இன் ப்ரைஸ். எங்கே வேவ் முடிக்கணும் அங்கே முடிக்கல, எங்கே வேவ் டேர்ன் ஆகணும் அங்கே ஆகுது. ஆனால் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஓகே, இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப கஷ்டம். இந்த டைமில் நீங்கள் இது பண்ணோம், இன்ட்ராடே பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் டில் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிளியர் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது. ஸோ ரைட் நவ் வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ் தட் நெக்ஸ்ட் வீக் தெர் இஸ் ஒன் சான்ஸ் ஆஃப் அ ஸ்மால் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் எப்படி வரணும்ன்ட்டு வில் டாக் அபவுட். டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இந்த சார்ட் பார்த்து நான் ஒரு பிளான் போடுறேன். செகண்ட், நான் கிஃப்டிலேருந்து நான் இன்புட் எடுத்துகிட்டு இன்னொரு பிளான் போடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் டேக் நிஃப்டி ஸ்பாட் சார்ட். ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் ஹியர் இதில் ஒரு சின்ன ஒரு இப்படி இருக்குது லைட்டாக. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். நான் திஸ் இஸ் பாயிண்ட் ஃபார் எஸ்பெஷலி அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ். நான் டீட்டெயிலில் இன்னும் போகல இந்த ஃபுல் மூவ் பற்றி. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் எடுக்கல. ரைட் நவ் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஃப்ரம் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து தான் சொல்கிறேன். ஓகே, த ரீசன் நான் மேபி இன் அனதர் வீடியோ ஐல் டெல் யூ. ஹியர் ஃபார் த வீக்லி அவுட்லுக் கரெக்ஷன் வேவ் 4. யூஸ்வலாக நம்ம வேவ் 4 எப்படி யோசிப்போம்? 38லேருந்து 50% ஜோன் இருக்குது. வேவ் 4 எல்லா வேவ்ஸில் மோஸ்ட் டேஞ்சரான வேவ். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எஸ்பெஷலி லேட் வேவ் மாஸ்டர் கோர்ஸஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வேவ் 4 எப்படி வரலாம்? வேவ் 4 நார்மலாக எப்படி வரலாம்? ஏபிசி புல் பேக் சொல்லுவாங்கல்ல, அந்த புல் பேக் வரலாம். நோ இஷ்யூஸ் வித் தட். ஆனால் புல் பேக் ரெகுலர் ஏபிசி இல்லாமல் கம்ப்ளீட்டாக சைட்வேஸும் போகலாம், இப்படியும் போகலாம் சம்டைம்ஸ். இது இல்லாமல் டயகனல் பேட்டர்ன் வரலாம், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரலாம், எனிதிங் கேன் ஹேப்பன். அதனால் வேவ் 4ல் இருக்குது இஷ்யூ என்னென்னா 90% ரீட்டைலர்ஸ் இங்கே தான் ட்ராப் ஆவாங்க. பிகாஸ் ஆஃப்டர் அ ட்ரெண்டிங் மூவ் இந்த ட்ரெண்டிங் மூவ்ஸ் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட் ட்ரெண்டிங் மூவ் மிஸ் பண்ணிட்டு அடுத்த மூவ் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வேவ் 4 பற்றி அவங்களுக்கு தெரியாது, வேவ் 4 வரப்போகுதுன்ட்டு. இதுதான் நம்ம அவாய்டு பண்ணணும் மெயினாக. இந்த வேவ் நம்ம அவாய்ட் பண்ணோம், அது தெரியாமல் அங்கே தான் டைரெக்டாக ஜம்ப் பண்ணுவாங்க.
அங்கே தான் செத்து போவாங்க. மோஸ்ட்லி 90% retailers will get trapped here. Issue. Now last 3 வீடியோஸில் we spoke about operator trap பற்றி பேசியிருந்தோம். Now operator trapல நான் என்ன சொன்னேன், this is one anchor zone area ஃபுல்லாக, ரைட்? இந்த ஆங்கர் ஜோன் நீங்கள் எவ்வளோ வேணால் மேலே போகட்டும் வேவ், இது வந்து கீழே தான் வரப்போகுதுன்ட்டு. நவ் திஸ் பார்ட் யாரோ வந்து கேட்டாங்க, சார் இவ்வளோ தானா, இவ்வளோ தான் முடிஞ்சுதா, இல்லை இங்கே பாயிண்ட் வந்து கீழே வருதா, இந்த ஆங்கருக்கு முடிஞ்சுதா, இந்த வேல்யூ ஆங்கர் ஃபினிஷ்டா? ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கர் வந்து எந்த வேவில் போயிட்டு இருக்கு, அந்த வேவோட நெக்ஸ்ட் வேவ் முடிக்கணும். ரைட்? அதனால தட் இஸ் வாட் வி டிஸ்கஸிங் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இஃப் திஸ் இஸ் த கேஸ், இங்கே முடிஞ்சதுன்னா நம்ம வந்து வேவ் 4 பற்றி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். வேவ் 4 வந்து 38லேருந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம் மேக்ஸிமம். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். எப்படி வந்ததுன்னா, இப்படி வந்ததுன்னா, டீப்பாக புல் பேக் வந்ததுன்னா எவ்வளோ வரலாம்? 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும். ஸோ வாட் ஐல் டூ ரைட் நவ் இஸ் ஐல் மார்க் திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அ பாக்ஸ். ஒரு பாக்ஸ் சும்மா அப்படியே ஐல் மார்க் அண்ட் கீப் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. ரைட்? 38லேருந்து 50% ஜோன். நான் ஒரு சில பேர் கேட்கலாம், நான் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கேன் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். சில பீப்புள் வந்து கேட்கலாம், சார் இது வந்து 3 இல்லை, 3 வந்து இங்கே முடிக்கணும், இன்னும் முடியல, இது வந்து 3.3 தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி போட்டிங்கன்னா இன்னும் வந்து 4th வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த 3 போயிட்டு முடியும். இதெல்லாம் வந்து சப்வேவ் தியரியில் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்குது, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, சப்வேவ்ஸ் பற்றி தான் முக்கியம். நான் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் வந்து இந்த கீழே இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஓகே, தென் இன் தட் கேஸ் நீங்கள் வந்து திரும்பி அந்த 38லேருந்து 50% ஜோன் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ பேசிக்காக உங்கள் ஐடியா என்னென்னா, டீப்பாக புல் பேக் வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த 38லேருந்து 50% ஜோன் வந்து சப்போர்ட்டாக மாறணும். சப்போர்ட் சேஞ்ச் ஆகிட்டு இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெக்ஸ்ட் ரேலிக்கு ரெடி ஆகணும். இந்த ஏரியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஆப்ஷன் பையர்ஸ். ஓகே, யோசிக்கோங்க. திஸ் இஸ் வெரி கிளியர். திஸ் இஸ் ஒன் கேஸ், ஒன் சினாரியோ நான் சொல்கிறேன். சிம்பிள். நவ் இஃப் யூ ரிமெம்பர் மை earlier ஸ்டேட்மெண்ட், நம்ம வந்து இன்னும் ஒரு செட்டப் வந்து we will look for using gift nifty. now gift nifty சார்ட் போனீங்கன்னா அங்கே என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம், எல்லா வேவ்ஸ் வந்து, ஸோ லெட் மீ ஷோ யூ டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் கிஃப்ட் நிஃப்டிக்கு. ஸோ இந்த வேவ் 4ஓட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் அதெல்லாம் யூ அண்டர்ஸ்டுட். நான் வந்து ஐ வில் ஷோ யூ கிஃப்ட் நிஃப்டிக்கு என்ன வித்தியாசம் போயிட்டுருக்குன்ட்டு. சேம் பாயிண்ட், இப்போ நான் வந்து ஒரு சேம் ஸ்ட்ரக்சரை காமிக்கிறேன். சேம் போத் 1 hour சார்ட் தான். இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் பாருங்கள் எப்படி வருது, கிஃப்ட் நிஃப்டி எப்படி வருது. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 3 வேவாக வருது. இந்த பேட்டர்ன் இப்படி வருது. தென் ஒன் செகண்ட், திஸ் இஸ் 1 3 வேவ் பேட்டர்ன். அதுக்கப்புறம் திஸ் இஸ் 1 3 வேவ் பேட்டர்ன். ஸோ 3 வேவ் பேட்டர்ன்லாம் போயிட்டு, ஆனால் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு போகல. இட் ஷோ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸாக காட்டுது நம்மளுக்கு. ஸோ வாட் இஸ் த இஷ்யூ ஹியர்? என்ன இஷ்யூ, எப்படி நம்ம யோசிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்பல்ஸாக கன்சிடர் பண்ணுறோன்னா இந்த 4th வேவாக நம்ம யோசிக்கலாம். டன். நவ் நம்ம வந்து நாட் இம்பல்ஸ் இல்லாமல் நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டியில் இந்த இன்புட் எடுத்தால் இது வந்து டைகனல் பேட்டர்னாக தெரியுது எனக்கு. ஓகே, இது மொத்தமாக ஏ பி சி. I'll just zoom out 1 second. ஓகே, சி இங்கே வரும், டி, அப்புறம் இ. திஸ் இல் சம்வேர் கோ நம்ம 13th 14th கிட்ட போயிட்டு மே கிட்ட போயிட்டு இப்படி வந்தால் 13th 14th மே கிட்ட போயிட்டு ஸ்டாப் ஆகும். நவ் திஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் இது வந்து கான்ட்ராக்டிங் டயக்னலாக மாறும் இப்படி பேசிக்காக. இப்போ டயக்னல் பற்றி அகைன் திரும்பி சொல்கிறேன், இட்ஸ் ஆல்சோ எலியட் வேவ் பேட்டர்ன் தான். நீங்கள் போயிட்டு செக் அவுட் த எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ். இப்படி இருந்தால் 13th 14th மேக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தான் கிட்டத்தட்ட டயக்னலில் வந்தால் இட் வில் கோ கம்ப்ளீட் அரௌண்ட் 13th 14th மே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ வரும் அதுக்கப்புறம். ஓகே, இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன் கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட். இது ஒன் எக்ஸ்பெக்டேஷன். நவ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வி அண்டர்ஸ்டுட் 2 பாசிபிலிட்டி வி அண்டர்ஸ்டுட். அந்த இன் திஸ் கேஸ் எப்படி ஆகும்,
சேம் திங் நிஃப்டியில் ஆச்சுன்னா எப்படி ஆகும்? இது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து சேம் திங் நான் சொல்கிறேன். நிஃப்டிலையும் இப்படி போய் டவுன் வந்து இப்படி போயிட்டு இப்படி ஸ்லோவாக சேமாக டயகனலாக மாறிடும். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வில் ஜஸ்ட் ஷிஃப்ட். இப்படியும் மாறலாம், சேஞ்ச் பண்ணிட்டு 4th 5th இப்படியும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அப்படியும் பண்ணலாம், நோ இஷ்யூஸ் வித் தட். நீங்கள் வந்து இல்லை சார் இன்னும் முடிக்கல அப் மூவ்னா இப்படி 3.5 வருது, அதையும் பண்ணலாம். தட் இஸ் லேட்டர் டிஸ்கஷன். இப்போ டிஸ்கஷன் என்னன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஐ டெல் யூ ஒன் ஸ்மால் டைம் சைக்கிள். ஸ்மால் டைம் சைக்கிள் வந்து 5th8th வரைக்கும் ஒரு ஸ்மால் டைம் சைக்கிள் போயிட்டு இருக்கு. நான் 5th இஸ் த மெயின் பாயிண்ட். எதுக்குன்னா இதுதான் இந்த சைக்கிளோட ஸ்டார்ட். ஸோ டைம் சைக்கிள்ஸ் பற்றி நான் வந்து இன்னும் டீச் பண்ணல. என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் தான் இது. நான் வந்து ஆஸ் அ ஃபார் அ குட்வில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பப்ளிக்காக. யூஸ்வலாக நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம். டைம் சைக்கிள்ஸ், மெயின் டைம் சைக்கிள்ஸ் நான் வந்து தனியாக வீடியோவில் இருக்குது, அதை பற்றி ஐ டாக் அபவுட் ரைட் நவ். பட் ஃபர்ஸ்ட் 5th டேட்லேருந்து 8th வரைக்கும். ஸோ இதோட மீனிங் என்னது? 5th டேட்லேருந்து 8th வரைக்கும் ஒரு டைம் சைக்கிள் ஓடுதுன்னா மீனிங் எதுனா சிம்பிள். சப்போஸ் 5th இந்த ஃபால் வந்துச்சுல்ல, இப்போ 5th வந்து மண்டே மார்னிங் வந்து 5th இங்கே வந்து ஒரு ஸ்விங் வந்துச்சுன்னா ஹை 8th வரைக்கும் ஆப்போசிட் சைடில் தான் போகணும். சப்போஸ் இப்படி போச்சுன்னா 5th ஆப்போசிட் சைடுனா கீழே 8th வரைக்கும். ரைட், திஸ் இஸ் ஒன். இது 8th வந்து நம்ம வீக்லி எக்ஸ்பைரி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த செட்டப் நம்ம மைண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷன் என்னன்னா, 8th திரும்பி ரிவர்ஸ் ஆகுமா? இல்லை, தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைக்கிள் பற்றி தான் பேசுகிறோம் நெக்ஸ்ட் வீக்காக. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சார் அப்படியே மேலே போகாமல் இந்த ட்ராப் வராமல் கீழே வந்துச்சுன்னா, அப்படியே கண்டினியூ ஆகி கீழே வந்துச்சுன்னா 5th கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட்லேருந்து திரும்பி அடுத்த நாள் வந்து 6th ஆப்போசிட் டைரெக்ஷன் 8th வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் மார்க்கெட். ஓகே, கிளாரிட்டி வந்துதா? ஆல்ரைட். நான் ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் 5th இல்லாமல் அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சில டைம் அப்படி வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 5th இல்லாமல் 6th மார்னிங் காலையில் நெக்ஸ்ட்டு டைரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம், ஆப்போசிட் டைரெக்ஷன். 5th ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேவ் முடிட்டு 6th காலையிலேருந்து நெக்ஸ்ட்டு 1 hour ஃபஸ்ட் ஹவர்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி அப்புறம் ரிவர்சல் வரலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. ஸோ அப்படியே 5th டெய்லி 1 minute அப்படியே பார்த்துட்டே இருக்காதீங்க. கேன் பி 6th மார்னிங் ஆல்சோ. அப்படி சில டைம் ஆகலாம், ஒரு டிலே ஆகலாம் லைட்டாக. ஆனால் டைரெக்ஷன் வந்து 5th 8th வரைக்கும் ஒன் மூவ் வரணும். அது வந்து ஸ்மால் டைம் சைக்கிளோட இது. நான் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகலாம் டு பெரிய டைம் சைக்கிள் பெரிய வியூக்கு போகலாம். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டார்டிங் இயர்லேருந்து நான் வந்து டைம் சைக்கிள் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் நிஃப்டிக்காக. குவார்டர்லி ஒரு 3 months வந்து நான் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் நிஃப்டியோட டைம் சைக்கிள்ஸ் எல்லாம். ஸோ பழைய டைம் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, வென் வி கேம் ஹியர் இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது மைனர் டைம் சைக்கிள், இப்போ மைனர் என்னது, மேஜர் டைம் சைக்கிள் என்னது, டைம் இன்வர்ஷன்னா என்னது, இந்த டைம் சைக்கிள் ஜோனில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக டைம் சைக்கிள் வீடியோவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோக்கு அப்புறம் அங்கே போயிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ மைனர் டைம் சைக்கிள் ஜோன். இப்போ மைனர் டைம் சைக்கிள் ஜோனில் என்ன ஆச்சுன்னா, வி ஹேட் அ டீசென்ட் ரேலி. இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்தது, டீசென்ட் ரேலி. ஸோ லாஸ்ட்டு அந்த அப்டேட் 7th April இந்த பாட்டம் வரும்போது நான் என்ன அப்டேட் சொன்னேன், இன்னைக்கு தான் ட்ரம்ப் 9th வந்து ட்ரம்ப்போட ஃபைனல் டேரிஃப் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைனல் டேரிஃப் பிளான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு வந்து அவர் வந்து பேட் நியூஸாக வந்ததுன்னா, இது வந்து 9th இந்த டைம் ஜோன்லேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ போய் 21,600 டச் ஆக போகுது. இல்லைன்னா குட் நியூஸ் வந்ததுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து ரேலி வில் ஸ்டார்ட். ஓகே, திஸ் இஸ் த அனாலிசிஸ் வி ஹேட் தட். பிகாஸ் அந்த பாயிண்ட் 9th வந்து ரொம்ப முக்கியமான நாள் வந்தது. இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த டேரிஃப் நியூஸ் வந்து எப்படி சேஞ்ச் த என்டையர் கேம் ஆஃப் த மார்க்கெட், ஆல் தட் ஓகே. இந்த ஜோன் வந்து நம்ம என்கிட்ட டைரெக்ட் இயர்லேருந்து இருக்குது, ஸ்டார்ட் ஆஃப் தி இயர் January 1st இருக்குது. ஸோ பல டைம் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் டைம் ஜோன் இருக்குல்ல, மைனர் டைம் ஜோன் நான் வந்து எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, கரண்ட்லி நம்ம வந்து மைனர் டைம் சைக்கிள் ஜோனில் தான் இருக்கோம். அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்விங் ஹை போட்டு கரெக்டாக வி ஸ்டார்ட் டு ஃபால். நான் கொஷின் என்னென்னா, இப்போ வந்து கண்டினியூஸாக போக போகிறோமா இப்படி நெக்ஸ்ட் மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் வரைக்குமா, இல்லை நம்ம வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு இப்படி பண்ண போகிறோமா? தீஸ் ஆர் த 2 options we have right now.
இப்போ லாஸ்ட் டைம் வந்து மைனர் டைம் சைக்கிள் ஜோன் வந்து பெரிய மூவ் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு பெரிய மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட்? ஸோ கொஸ்டின் என்னன்னா, எல்லா மைனர் டைம் சைக்கிள் ஜோனில் அப்படி ஆகுமா? இல்லை, தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருக்குது 2 டைம் சைக்கிள் ஜோன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் பக்காவே மூவ் வந்துச்சு. ரைட்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஒரு டீசென்ட், ஓரளவுக்கு பரவாயில்ல மூவ் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக மாறிச்சு. ஸோ மைனர் டைம் சைக்கிள் ஜோனில் அதான் இஷ்யூ. இட் கேன் கிரியேட் ஸ்மால் மூவ் ஆர் பிக் மூவ். ஆனால் நீங்கள் வந்து மேஜர் டைம் சைக்கிள் ஜோனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மூவ் வரும். ரைட்? கண்டிப்பாக ஒரு பெரிய மூவ் வரும் மேஜர் டைம் சைக்கிள் ஜோனில். அடுத்த மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் இது வந்து வரப்போகுது மே மிடில், 12th 19th மே வரைக்கும். ரைட்? 12th, ஆமாம் 16th வரைக்கும். 12th to 16th வந்து மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் வரப்போகுது மிட் ஆஃப் மே. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நான் போயிட்டு எல்லா மூவ் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய வீடியோ ரெடி பண்ணுவேன். ஓகே? ஸோ ரைட் நவ் ஐ திங்க் இந்த அளவுக்கு யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் வாட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், என்ன பார்க்கணும், எந்த டைம் சைக்கிள் ஜோன் வந்து இம்பார்ட்டன்ட், எந்த டைம் ஜோன் வந்து இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு என்ன பார்க்கணுன்ட்டு. நவ் நான் சொன்ன மாதிரி ஒன் ஸ்மால் ஸ்டோரி ரிகார்டிங் நம்ம விக்ஸ் பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் அந்த பயங்கர ஃபால் வரும்போது அந்த டேரிஃப் நியூஸ்னால விக்ஸ் பயங்கரமாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கூல் டவுன் ஆச்சு. கரெக்ட்? ஆனால் 22 ஏப்ரல்லேருந்து திரும்பி விக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி மேலே தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 18 கிட்ட இருக்கும் விக்ஸ் வேல்யூ. நான் 13லேருந்து 18 போகிறதுக்கு காரணம் என்னது? இதனால ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஆப்ஷன் செல்லருக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகும்? ஆப்ஷன் செல்லருக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, விக்ஸ் ஹை இருந்தா, சப்போஸ் விக்ஸ் ஹை இருந்தா ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து ஹையாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஈஸியாக ஓரளவுக்கு இஃப் யூ ப்ளே அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, சைட்வே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு யூ கேன் ஈஸிலி மின்ட் மணி. சேம் டைம் ஆப்ஷன் பையருக்கு என்ன குட்னா, நீங்கள் வந்து விக்ஸ் ஹை இருக்கும்போது டிகே அந்த லெவலுக்கு டிகே அந்த வீக்லி ஆப்ஷன் சப்போஸ் நீங்கள் வந்து தேர்ஸ்டே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூஸ்வலாக தேர்ஸ்டே வெனஸ்டே கிட்ட எக்ஸ்பைரி, சப்போஸ் தேர்ஸ்டே எக்ஸ்பைரினா வெனஸ்டே கிட்ட அந்த 200 பாயிண்ட்ஸ் தூரத்தில் ஆப்ஷன் வந்து யூஸ்வலாக 40 ருபீஸாக இருக்கும் நார்மல் விக்ஸ் கண்டிஷனில். ஆனால் இந்த விக்ஸ் ஹை இருக்கும்போது இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 40 இல்லாமல் 70 கிட்ட இருக்கும். 200 பாயிண்ட்ஸ் தூரத்தில் அப்படி சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா, சடனாக மூவ் வந்ததுன்னா, ஒரு சடன் மொமெண்டம் மூவ் வந்ததுன்னா, ஃபாஸ்ட் மூவ் வந்ததுன்னா, உங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக ஏறிடும். ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். சேம் திங் நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஹை ரேலி பற்றி யோசிக்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. சேம் டைம் உங்கள் ப்ரீமியமையும் அந்த ஃபாஸ்ட் லெவலில் ஃபால் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து லாஸ் சம்டைம்ஸ் அதிகம் எடுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் 30 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டீங்க, அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்னால அந்த 30 லெவல்லேருந்து ஜம்ப் ஆகிடும் சில டைம் ஸ்டாப் லாஸ். ஓகே? அதனால் ஆப்ஷன் பையருக்கு கொஞ்சம் கரெக்டாக எந்த டைரெக்ஷனில் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஓகே? நான் இந்த விக்ஸோட கதை என்னது? விக்ஸில் ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்கு மேலே போகுதுன்னா, வென் தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி, மார்க்கெட்டில் ஏதாச்சும் பயம் தான் சம்டைம்ஸ் அந்த பயம்னால விக்ஸ் ஏறிடும் ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக மாரி. ஆனால் திஸ் இஸ் கரெக்டாக ஒரு பயம் இருந்ததுன்னா பக்காவே இப்படி ஏறிடும். சூப்பர், ப்ரில்லியன்ட். ஆனால் இதோட காரணம் மெதுவாக மேலே போகுது. ஆனால் மீனிங் என்னென்னா, ஒரு நாள் பயம் இல்லை, எப்போ ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது அதுக்கு பயம். புரியுதுங்களா? பிரச்சனை வந்துச்சு, ஓவர் டன், அதோட பயம் கிடையாது இது. திஸ் இஸ் ஸ்லோவாக மெதுவாக போகுது. என்ன ஆகலாம், எப்படி ஆகலாம், ஏதாச்சும் ஆக போதா அப்படி. ஸோ அது காரணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில டோங்கா பசங்க இருக்காங்க நம்ம பார்டர் கிட்ட, நம்ம பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அந்த டோங்கா பசங்கனால தான் ஒரு மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அன்சர்டனிட்டியாக போகுது. ஓகே? தட் இஸ் ஒன் பயம், வரலாம் ஏதாச்சும் ஆகலான்ட்டு. ஓகே? நெக்ஸ்ட் வந்து
மெயின் இஷ்யூ என்னன்னா, இப்போ ஷோ யூ திஸ் வெப்சைட். திஸ் இஸ் tradingeconomics.com. நிறைய இப்போ வெப்சைட்ஸ் இப்படி நிறைய இருக்குது. tradingeconomics.com நான் யூஸ் பண்ணுறேன். அது /calendar. பேசிக்காக ஒரு ட்ரேடருக்கு என்னென்ன இந்த டேட்ஸ் வரப்போகுது, என்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அன்னைக்கு, இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ், மேக்ரோ டேட்டா, டேட்டா பாயிண்ட்ஸு, ஆல் கண்ட்ரீஸில் அது வந்து ஒரு ஃபார்மாக கேலண்டர் மாதிரி டைம் எப்போ வருது அப்படி சொல்லுவாங்க. டைம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நான் வந்து இந்தியாவில் பார்க்குறேன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து யூஎஸ் இல்லைனா நீங்கள் வந்து அண்டமான் நிக்கோபார் இல்லை மார்ஸில் உட்காந்துட்டு பார்க்குறீங்கன்னா அப்படியே மாறிடும். ஓகே, ஸோ பாயிண்ட் ஹியர் இஸ் தட் 7th மேக்கு ஈவினிங், 7th மே வந்து வென்ஸ்டே ஈவினிங். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டேக்கு, வீக்லி எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன வரப்போகுது இங்கே வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபெட்ரல் ரிசர்வ் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். நான் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் எதுக்கு முக்கியம்னா, நான் வந்து இது பின்னாடி ஒரு கதை சொல்கிறேன். த ஆக்சுவல் ரீசன். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, இது சொல்ல முடியாது. பிகாஸ் இதில் வந்து இஷ்யூஸ் வந்துடும், நிறைய வந்துடும். ஸோ ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் தாத்தா வந்து நம்ம யூஎஸ் பிரசிடென்ட். ஓகே, யூஎஸோட பிரசிடென்ட். நான் பிரெட்ஸ் இல்லை ஓகே, எனிவே இவர் வந்து ட்ரம்ப் தாத்தா. இப்போ வந்து ஃபெட்ரல் ரிசர்வோட சேர்மன் ஜேபி, ஜெரோம் பாவல் வந்து ஜேபி சொல்கிறோம். ஸோ ட்ரம்ப்பும் ஜேபியும் வந்து 2 டிஃப்ரெண்ட் பவர் பார்ட்டிஸ். ரிசெஷன் யூஎஸில் வரப்போகுதுன்ட்டு கன்ஃபார்ம். ஆல்மோஸ்ட் நிறைய எக்கனாமிஸ்ட்டும் சொல்கிறாங்க இது வந்து வரதான் போகுது, இது வந்து தடுக்க முடியாது, நீ எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம், டிலே பண்ணலாம் கொஞ்சம், ஆனால் வரப்போகுது, கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ ட்ரம்ப் தாத்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக டேரிஃப் எல்லாம் பற்றி போட்டாங்க. டேரிஃப் ரேட் எல்லாம் கண்ட்ரீஸில். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சப்போஸ் இருக்கிற டிசிஷன் 1 மந்த்தில் 1 இயரில் வரணும்னா இது வந்து மாறி சேஞ்ச் ஆகி 6 மந்த்ஸில் வரப்போகுதுன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. 1 இயர்லேருந்து சேஞ்ச் ஆகி 6 மந்த்ஸில் வரப்போகுது. இவர் வந்து இப்போ ஜெரோம் பாவல் வந்து அந்த ஃபெட் ஓட நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் பார்த்தோம்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நீங்கள் வந்து கம்மி பண்ணீங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நீங்கள் வந்து கம்மி பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிடும். புரியுங்களா? இதனால் என்ன ஆகும்? ஈக்குவல் டு இன்ஃப்ளேஷன் ஏறிடும். இப்போ இன்ஃப்ளேஷன் ஏறதுக்கு காரணம் திரும்பி இந்த ரிசெஷன் வந்து 1 இயர் இல்லாமல் 7 மந்த்ஸ்க்குள்ளே வந்துடும். ஓகே, அதனால இஷ்யூ ஃபர்ஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் கம்மி பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட் மேபி ஒரு பவுன்ஸ் வரலாம், நல்லா இருக்கும். போத் கேஸஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கோங்க, ரிசெஷன் வரதான் போகுது. இந்த நோ இஷ்யூஸ் தட். இப்போ பிரச்சனை எங்கே வருது? பிரச்சனை எங்கே வந்துன்னா, இது வந்து வரும்போது ட்ரம்ப் தாத்தா என்ன சொல்லுவாங்க பப்ளிக்கில், ஏன்னால வரல, டேரிஃப்னால வரல, இவர் வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் கம்மி பண்ணால அதனால வருது அன்ட்டு அவர் சொல்லுவார். அந்த பிரச்சனை வந்து இவர் பார்த்துட்டார். ஓகே, நான் வந்து கம்மி பண்ணால் இவர் வந்து என் மேலே தூக்கி போடுவாங்க எல்லா திங்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து இவர் கேட்காம நான் வந்து இல்லைப்பா, நான் வந்து இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் நான் கம்மி பண்ணல, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா, ரிசெஷன் வந்ததுன்னா உங்களால தான், இந்த கவர்மெண்ட்னால தான், இந்த டேரிஃப்னால தான் வருது, நான் எதுவுமே பண்ணல, என்னால் இல்லை. ஸோ இவர் என்ன பப்ளிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, டேட்டா பற்றி தான் பார்ப்பேன், டேட்டா தான் பார்ப்பேன். ஓகே, ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா எல்லா கண்ட்ரிஸ் வந்து பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், நீங்கள் வந்து நீங்களும் பண்ணணும், நீங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரம்ப் எல்லா பப்ளிக் ஈவெண்ட்லேயே ப்ரெஷர் போடுறாங்க, இவர் மேலே, ஜேபி மேலே ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ ஜேபி வந்து எல்லா பப்ளிக் ஈவெண்ட்லையும் இல்லைப்பா என்னால் பண்ண முடியாது டைரெக்டாக, இவர் வந்து என்னால் ஜாப்லேருந்து எடுக்க முடியாது, ட்ரம்ப் பண்ண முடியாது, நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நான் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு இல்லைனா நான் வந்து தனியாக பாடி, நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக இவர் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை. என்ன சண்டைனா, ரிசெஷன் வரும்போது எதனால வந்தது, நீங்கள் வந்து என் மேலே சொல்லக்கூடாது, உங்களால தான் வந்ததுன்ட்டு பேசிக்காக அதுதான் ஃபைட்டு. ஓகே,
நவ் வரப்போது ஈவெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் ஈவெண்ட், கரெக்ட்? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் பற்றி இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டேட்டா தான் பார்ப்பேன், டேட்டா தான் பார்ப்பேன்ட்டு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அந்த டேட்டாவோட டேட் எப்போ? ஸோ இப்போ வந்து 7th என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட்லி என்னோட ஒப்பீனியனில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் டேட்டா தான், ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா பல டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருந்தது, டேட்டா மாறல, அதனால நான் வந்து டெசிஷன் அப்படி தான் இருக்கும் என்கிட்ட, சேஞ்ச் பண்ண மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் இருக்கும். மார்க்கெட் வந்து என்ன யோசிப்போம், இப்போ மார்க்கெட் வந்து ஓகே, இவர் வந்து திரும்பி டேட்டா தான் சொல்லுவாங்க, டேட்டா பார்க்கணுன்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து டேட்டாவோட நாள் வந்து எப்போ, கொஷன் டேட் எப்போ, நெக்ஸ்ட் டேட்டா எப்போ வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா வந்து எப்போ வரப்போகுதுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக் 13th வருது. ஓகே, 13th டியூஸ்டே ஈவினிங் இந்தியன் டைம், யூஎஸ் கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டா, கரெக்ட்? ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி யோசிப்பாங்கன்னா, டேட்டா வந்து பேட், சப்போஸ் பேட் டேட்டா வந்தது, டேட்டா பேட்னா இன்ஃப்ளேஷன் அதிகம் ஆச்சு யூஎஸில், இன்ஃப்ளேஷன் வந்து அதிகம் ஆச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் போய் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஃபெட் ரிசர்வ் வந்து தே வில் ரெடியூஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட். யூஸ்வலாக அப்படி தான் யோசிப்பாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகம் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணால் ஓகே, ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் தப்பு, ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க. ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஸோ அவங்க இந்த பாயிண்டில் வந்து அவர் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மி பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் கீழே வந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த இன்ஃப்ளேஷன் கீழே வந்துச்சுன்னா அப்போ அவர் வந்து யோசிக்கலாம், நான் வந்து கொஞ்சம் ஆச்சு நான் வந்து கட் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவேன், அதனால மார்க்கெட் வந்து ரேலி ஆகிடும் சடனாக. ஆனால் ஃப்யூச்சரில் இது வந்து கம்மி பண்ணால் ஃப்யூச்சரில் ஸ்டாக்ஃப்ளேஷனால் ஃப்யூச்சரில் திரும்பி இன்ஃப்ளேஷன் ஏறிடும் கொஞ்சம் 6 monthsக்கு அப்புறம். ஸோ பேசிக்காக அந்த ரிசெஷன் பாயிண்ட் வந்து லைட்டாக டிலே ஆகிடும், புரியுங்களா? அந்த ரிசெஷன் வந்து லைட்டாக டிலே ஆகிடும், அவ்வளோதான். ஸோ 1 year இல்லாமல் 1.5 இல்லைனா 2 years ஆகிடும், கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிடும், அவ்வளோதான் பேசிக்காக. ஸோ திஸ் என்டையர் திங் எல்லாமே வந்து எப்போ ஒரு மெயின் முக்கியமான பாயிண்ட் எப்போ வருதுன்னா 13th May. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13th May எப்போ வருதுன்னா, ஷோ யூ அகேன் 13th May நம்ம மேஜர் டைம் சைக்கிள்குள்ளே தான் வருது. ஓகே, ஸோ விக்ஸோட கதை, அதோட பின்னாடி அந்த அன்சர்ட்னி, அந்த பயம் வந்து இதனால் 2 திங்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது, குளோபல் இஷ்யூ போயிட்டு இருக்குது, அண்ட் ஆல்சோ யுவர் லோக்கல் இஷ்யூ, ரைட்? லோக்கல் பார்டர் கிட்ட அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்கெட் ஐதர் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் அ டிப் லைக் திஸ் இந்த டிப் வந்து ஒரு நாள் இல்லாமல் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகி திரும்பி இங்கே வருதா, இல்லை இது வந்து நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ செகண்ட் ஆப்ஷன் இப்படி போச்சு, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த 2 ஆப்ஷன்ஸ் வி ஹேவ். இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ஜோன், மேஜர் டைம் ஜோனுக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டு யோசிக்கலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம். ஆப்ஷன் பயர் வந்து இந்த ஏரியாவில் கரெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் பற்றி யோசிக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பற்றி தான் யோசிக்கணும். நம்ம ஸ்கேல்பிங் வந்து யாரும் வந்து எனக்கு திரும்பி கேட்கக்கூடாது, சார் ஸ்கேல்பிங் எப்படி பண்ணோம், ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணோம், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் ரெடி பண்ணிட்டு ஏற்கனவே கொடுத்துட்டேன், ரைட்? ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாலட்டிலிட்டி ஏப்ரல் மந்த்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூ ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அ பாசிபிள் மூவ்மெண்ட். நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பண்ணணும், 1 hour தான் பண்ணணும், 1 hourக்கு மேலே தேவையில்லை. நீங்கள் வந்து உட்காந்து ஃபுல் டைம் பண்ணுறீங்கன்னா அதை உங்க பார்ட் டைமும் பண்ணலாம், 1 hour பண்ணலாம், ரைட்? ஸோ இன் திஸ் மூவ் யூ சி ஃப்ரம் ஹியர் பியூட்டிஃபுல் மூவ். என்டையர் மூவில் நான் வந்து என்ன சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பற்றி யோசிக்கோங்க, இட் இஸ் நாட் கிளியர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது மார்க்கெட், இப்போ பண்ணாதீங்க. வி ஹேட் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், திஸ் இஸ் த எக்ஸ்பைரி டே எப்படி சைட்வேஸாக போச்சு, அதனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பயங்கர ஃபால், சூப்பர். ஸோ ஆல் திஸ் ப்ரெஷர் சிக்னல்ஸ் எப்போ வரும், நீங்கள் வந்து அந்த இண்டிகேட்டர் போட்டு தான் வரும், ரைட்? ஸோ ஹியர் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம், ரைட்? இந்த பாயிண்டில் இருக்கும், இந்த ரைஸ் வந்து நம்ம வரல ப்ரெஷர் சிக்னல், ஆனால் இந்த பாயிண்ட் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் லைவ் மார்க்கெட்டில் வந்து ஓகே வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆக போகுது 24,600லேருந்து கிட்டத்தட்ட
ஃபுல் அண்ட் ஃபுல் 24,300 வரப்போகுது. நான் வந்து அதை பற்றி நான் ஆப்ரேட்டர் ஸ்ட்ராப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல்ரைட். ஸோ ஸ்கேல்பிங் பற்றி, ஆப்ஷன் பையிங் பற்றி யாரும் எனக்கு வந்து திரும்பி கேட்கக்கூடாது. ரைட். ஃப்யூச்சரில் நான் வந்து இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, இப்போ இந்த இயர் ஃபுல்லாக நாட் ஸ்டடி இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரேடிங் மேலே ஃபோக்கஸ் அதிகம் பண்ண போகிறோம் இந்த ஃபுல் இயராக. அந்த டைமில் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். இல்லை உங்கள்கிட்ட ஆப்ஷன் பையிங் தான் பண்ணணும்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் இல்லாமல் நான் வந்து எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணலாம். அது நான் மார்க் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ரெடி பண்ணிட்டு ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் வீடியோவில் கொடுத்துட்டேன். ரைட். என்னோட ஒரு ஐடியா, என்னோட பேக் டெஸ்டிங் டேட்டா வச்சுட்டு. ரைட். ஸோ கோ ஃபார்வர்ட் கைஸ், கோ அண்ட் ஸ்டடி தட். இப்போ எனி திங் யூ கேன் ஸ்டடி பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் படிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது எலியட் வெப் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கலாம். போத் கண்டிப்பாக படிக்கணும். எலியட் வெப் மாஸ்டர் கோர்ஸ் எனி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து படிக்கணும் ஃப்யூச்சரில் போயிட்டு. ஸோ இப்பயே படிச்சுக்கோங்க, அதான் நல்லது. தேங்க்யூ கைஸ், I'll see you in the next video. I hope ஒரு அட்லீஸ்ட் சம் எஜுகேஷனல் கண்டென்ட் இருந்தது இந்த வீடியோ ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் வீக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், என்ன பார்க்கணுன்ட்டு. I will see you in the next video. Till then, take care.